வணக்கம் நண்பர்களே. கனவுகளின் தேசம், இந்தியாவின் சுவிட்சர்லாந்து, அழகின் உச்சம் என்று அழைக்கப்படும் காஷ்மீருக்கு உங்களை அழைத்து செல்கின்றோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். காஷ்மீர் பயணம் கோடை காலமா இருந்தாலும் சரி, குளிர்காலமா இருந்தாலும் சரி, இந்த பயணம் எப்பொழுதும் உங்களுடைய இதயத்தை கவரும் ஒரு நல்ல பயணமாக இருக்கும். உங்களுடைய கனவு பயணத்தை நினைவு பயணமாக்க நாங்க ரெடியா இருக்கோம். வாங்க காஷ்மீருக்கு. காஷ்மீர்ல முக்கியமா நம்ம என்னென்னதெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். இங்க முக்கியமான இடம் என்னன்னு சொன்னீங்கன்னா குல்மார்க், அதுக்கப்புறம் சோன்மார்க், அதுக்கப்புறம் பகல்காவ், ஸ்ரீநகர். இந்த 4 இடம் தான் ரொம்ப முக்கியம். இந்த 4 இடத்த நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 நாளையில பார்த்து முடிச்சிடலாம். குல்மார்க்னா என்னதுன்னு கேட்டிங்கன்னா, இதை பனிக்காலத்தின் ராஜ்யம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இங்கே உள்ள மலைகளை எல்லாமே இந்த குளிர்காலத்தில் வந்து கம்ப்ளீட்டாக ஐஸால் மூடி வெள்ளை வெள்ளையாக தெரியும், பார்க்கலாம். இதில் வந்து இந்த சுனோ சம்மந்தப்பட்டமான ஸ்போர்ட்ஸ்லாம் இங்கே வந்து ரொம்ப பிரபலமானது. இங்கே இன்னொரு முக்கியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேபிள் கார் ஒன்று இருக்குது. உலகத்திலேயே 2வது உயரமான இடத்துல இருக்கிற கேபிள் கார். ரொம்ப தூரம் பயணிக்கலாம். அது ஸ்டேஜ் 1, அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 2ன்னு வச்சுருக்காங்க. ஸ்டேஜ் 1ல் போகிறதுக்கு 800 ரூபா, அந்த ஸ்டேஜ் 2 2வது உள்ளதில் ஏறி போகிறதுக்கு 1000 ரூபா வச்சுருக்காங்க. இது கிட்டத்தட்ட நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஆன்லைனில் புக் பண்ணணும். இந்த டிசம்பர்லேருந்து உங்களுக்கு மார்ச் ஏப்ரல் வரை நல்லாயிருக்கும். மே மாதம் வந்து ஐஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா சோன்மார்க். இந்த சோன்மார்க்கை எப்படி நம்ம சொல்லலாம்னா தங்க மலைகள் என்று சொல்லலாம். இது இயற்கையின் பரவசமான அழகை கொண்டுள்ள இடமா இருக்கும். இங்கே நம்ம முக்கியமாக வேறு என்னதெல்லாம் பார்ப்போம்னா பேட்டால் வேலி அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. இங்கே வந்து அமர்நாத்துக்கு வந்து யாத்திரை போவீங்களா, இந்த பனிலிங்கம் போகிறதுக்கு இந்த சோன்மார்க் வந்து அதுக்கப்புறம் தான் நடந்து போவாங்க. இது வந்து இயற்கையாக ரொம்ப பசுமையாக பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் இதை நம்ம ஒரே நாளையில் போய் பார்த்துட்டு திரும்பி ஸ்ரீநகருக்கே வந்துடலாம். 3வது உள்ள இடம் தான் வந்து பகல்காவ். இது வந்து இயற்கையின் அடைக்கலம் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பள்ளத்தாக்கு, ஒரு காஷ்மீரோட ஒரு கிராமம் தான். இங்கேயும் இயற்கை பார்க்கலாம், குதிரை சவாரி பண்ணலாம். இதை வந்து மினி சுவிட்சர்லாந்து அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆக இந்த 3 இடத்தையும் நம்ம வந்து சேம் டே போயிட்டு திரும்ப ஸ்ரீநகருக்கே வந்துடலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே 75 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. இதை பார்த்துட்டு அடுத்த நாள் வந்து நம்ம ஸ்ரீநகர்லேயே வந்து தங்கிக்கிடலாம். ஸ்ரீநகரை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா காஷ்மீரின் இதயம். ஸ்ரீநகர் இயற்கை அழகு மற்றும் கலாச்சாரத்தின் கலவையை கொண்ட ஒரு நகரமாகும். இங்கே முக்கியமாக பார்க்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா டால் லேக். இதில் வந்து இந்த சின்ன படகுல பயணம் செய்யலாம். அந்த டால் லேக்கில் வந்து தங்குறதுக்கு ஹவுஸ் போட் இருக்குது, அதுலேயும் தங்கலாம். அதுக்கப்புறம் முகல் கார்டன். அங்கே முக்கியமாக இன்னொன்று சங்கராச்சாரியரோட ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலையும் பார்த்துட்டு வரலாம். ஒரு சிவன் கோயில் அது பக்கத்தில் இருக்குது. இது காஷ்மீர் பற்றின சிறப்பு முக்கியம். இதை எப்படிலாம் பார்க்கலாம், என்னென்னைக்கு எந்தெந்தைக்கு போகலாம், விவரங்கள்லாம் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க. உங்களுக்கு டீட்டெயில் ப்ரோக்ராம் உங்களுக்கு நாங்கள் அனுப்பி தரலாம். இந்த காஷ்மீர் பயணத்தை நம்ம சென்னையில் இருந்தோ, மதுரையில் இருந்தோ, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இங்கேருந்து இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2-3 விதமாக பண்ணலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா சென்னையிலேருந்து ஃப்ளைட்டில் டெல்லியிலேருந்து உங்களுக்கு கனெக்டிங் ஃப்ளைட்டு ஸ்ரீநகருக்கு இருக்குது. நீங்கள் இதை 6 நாளையில் பண்ணி முடிச்சிடலாம். அதே மாதிரி நீங்கள் ட்ரெயினில் வரணும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சென்னையிலேருந்து வாரத்தில் 2 முறை ஓடக்கூடிய டொரண்டோ எக்ஸ்பிரஸ்னு ஒன்று இருக்குது. அது 24 மணி நேரத்தில் உங்களை டெல்லிக்கு கொண்டு வந்துடுவாங்க. அதாவது காலையில் 6 மணிக்கு புறப்பட்டிங்கன்னா அடுத்த நாள் 10 மணிக்கு நீங்கள் டெல்லிக்கு வந்துடலாம். அதே மாதிரி டெல்லியில் உங்களுக்கு 2வது நாள் 3 மணிக்கு நம்ம வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இருக்குது. அது உங்கள் 8 மணி நேரம் தான். இங்கேருந்து 3 மணிக்கு எடுத்தாங்கன்னா ராத்திரி உங்களை கொண்டு 11 மணிக்கு ஜம்முவில் விட்டுருவாங்க. அன்னைக்கு ராத்திரி ஜம்முவில் தங்கி இருந்துட்டு அடுத்த நாள் காலையில் நாங்கள் உங்களை ஜம்முலே வந்து பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவோம். அதே மாதிரி திரும்ப ரிட்டர்ன் வரும்போதும் உங்களை கொண்டு ஜம்முவில் விட்டுருவோம். ஜம்முலேருந்து நீங்கள் ஃப்ளைட்டில் போகணுன்னா ஃப்ளைட்டில் போகலாம். இல்லை அப்படின்னா ஜம்முலேருந்து டெல்லி வர வந்தே பாரத். திரும்ப டெல்லியிலேருந்து நீங்கள் ஃப்ளைட்டில் போகலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் டெல்லியிலேருந்து நிறைய ட்ரெயின் இருக்குது. உங்களுக்கு தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் இருக்குது, கிராண்ட் ட்ரங்க் இருக்குது,
அந்த ட்ரெயினில் நீங்கள் போடலாம். இன்னும் கொஞ்சம் நீங்கள் பட்ஜெட்டில் பார்க்குறீங்க, எங்களுக்கு நாள் நிறைய இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து உங்களுக்கு அந்தமான் எக்ஸ்பிரஸ் ஜம்மு வரை வரும். அதே மாதிரி கன்னியாகுமரியிலேருந்து ஹிம்சாகர் எக்ஸ்பிரஸ் இருக்குது. இது வாரத்துக்கு ஒரு நாள் ஓடக்கூடிய ட்ரெயின். இந்த ட்ரெயினில் நீங்கள் ஜம்மு வந்துட்டிங்கன்னா, ஜம்முலேருந்து நாங்கள் காரில் கூட்டிகிட்டு போயிடுவோம். இன்னும் 3வது ஒரு சிறப்பு தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 1, 2 நாளைக்குள்ள அவங்க வந்து ஜம்முல இருந்து உங்களுக்கு வந்து வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் விடுதாங்க. எங்க ஸ்ரீநகர் வர. அதனால நீங்க நம்ம ட்ரெயின்லேயே ஃபாஸ்ட்டாக போகலாம். சென்னையிலேருந்து டொரண்டோ எக்ஸ்பிரஸில் வந்து டெல்லி, டெல்லியிலேருந்து வந்தே பாரதில் இருந்து ஜம்மு, தென் ஜம்முல இருந்து நீங்கள் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் ஸ்ரீநகர் வர போயிடும். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு நல்ல சுற்றுலா சம்பந்தப்பட்ட தகவலுடன் சந்திக்கலாம். வணக்கம். செல்வராஜ், டெல்லி.